என்னடா பெரிய ஆட்டுத்தொடையா இருக்கு. இது வெள்ளாடா இல்ல செம்மறியாடா? ரோஸ்டுக்கு எது பெஸ்ட்? ரோஸ்ட் பண்றதுக்கு செம்மறி ஆடு தான் பெஸ்ட். அதுல கொழுப்பு அதிகமா இருக்கும். அந்த கொழுப்பு உருகி கறி பஞ்சு மாதிரி வேகும். வெள்ளாடு குழம்புக்கு தான் பக்கா. ஆமா, கறி வாங்கும் போது இந்த மாதிரி இளம் சிவப்பு நிறம் இருக்கணும். கொழுப்பு மஞ்சளா இல்லாம நல்லா வெள்ளையா இருந்தாதான் ஃப்ரெஷ். கண்டிப்பா அம்மியில அரைச்ச காரசாரமான இந்த மசாலாவை மட்டன் மேல நல்லா தடவி வாழை இலையில சுருட்டி கட்டிக்கலாம். கரெக்ட். இன்னைக்கு இந்த செம்மறி ஆட்டுத்தோடைய சட்டியே இல்லாம ஆத்து களிமண்ணுக்குள்ள வச்சு ஒரு ஆதி ரோஸ்ட் பண்ணிடுவோமா? ஆத்துல எடுத்த இந்த ஈரக்களிமண்ணை இலைய சுத்தி ஒரு பிரம்மாண்டமான முட்டை மாதிரி அப்பி சீல் பண்ணிடலாம். இந்த களிமண் முட்டைய அப்படியே எரியிற நெருப்புல போடுறோம். களிமண் செங்கல் மாதிரி சிவந்து உள்ள செம்மறி ஆடு ஜூசியா வேக போகுது. பாறாங்கல்ல வச்சு உட அப்பாரி ஆவி எப்படி பறக்குது பாரு. அந்த செம்மறி கொழுப்பு உருகி கறி எப்படி வெந்திருக்கு பாரு. களிமண்ணுக்குள்ள வெந்த டேஸ்ட் சும்மா வெண்ணெய் மாதிரி பஞ்சு பஞ்சா பிச்சுக்கிட்டு வருது. எங்க சமையல் பிடிச்சிருக்கா? கறி வாங்குற டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்க. மறக்காம வில்லேஜ் ஃபுட் வியூ சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.